Hello friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கொழுக்கட்டைக்கு தேவையான பூரணம் எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். இப்போ பருப்பு பூரணம் செய்யிறதுக்காக 2 கப் கடலை பருப்பு எடுத்து நல்லா அலசிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இத ஸ்டவ்ல வச்சு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 ல இருந்து 10 நிமிஷம் நீங்க வேக வச்சா போதும். ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். அது எந்த அளவுக்கு வெந்திருக்கணும் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த வேகும்போதே ஜஸ்ட் ஒரு கடலை பருப்பு எடுத்து இப்படி நசுக்கி பாத்தீங்கன்னா அது மாவாட்ட நசுங்கணும். அந்த மாதிரி நசுங்குச்சுனா உங்களுக்கு வந்து கரெக்ட்டான பதத்துல இருக்கு அப்படின்றது அர்த்தம். ஜஸ்ட் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் வடிகட்டிட்டு இந்த மாதிரி கடலை பருப்பை தனியா எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அது ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல அந்த கடலை பருப்பை சேர்த்துட்டு பல்ஸ் மோடுல 2 அல்லது 3 முறை விட்டீங்கன்னா போதும். இந்த மாதிரி நல்ல பொல உதிரியா உங்களுக்கு கடலை பருப்பு கிடைக்கும். நான் வந்து இன்னைக்கு 2 கப் எடுத்துருந்தேன். ஜஸ்ட் நான் வீடியோவுக்காக ஒரு 1/2 கப் கடலை பருப்பு மட்டும் எடுத்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த 1/2 கப் கடலை பருப்புக்கு 4 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய், கொஞ்சமா ஏலக்காய் வாசனைக்காக, அது கூட 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியா நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி நீங்க நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து பாகு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுவே நீங்க வந்து அச்சு வெல்லம் இல்லை உருண்டை வெல்லம் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது பெருசா இருக்கும். அதனால அதை வந்து நம்ம உடைச்சி அப்புறம் வந்து பாகு காய்ச்சி அந்த பாகை வந்து இதில் ஊற்றணும். அந்த மாதிரி ஊற்றும்போது சில டைம் கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும் திக்காகிற வரைக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் நாட்டு சர்க்கரை வந்து நம்ம சேர்க்கும்போது ரொம்ப நல்லது. நாட்டு சர்க்கரை வந்து நம்ம மாவிளக்கு செய்யும் போதெல்லாம் சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு பாலில் குடிக்கும்போது சேர்த்துப்போம். அந்த மாதிரி இதில் டைரெக்டாக நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு நல்ல சூப்பரான பூரணம் ரொம்ப டேஸ்டியாக கிடச்சிரும். இந்த பூரணத்தை நீங்கள் வந்து கொழுக்கட்டை செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் சூப்பரான பருப்பு பூரணம் ரெடி. இதே மாதிரி பருப்பு பூரணம் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சுகன்ஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.